தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்கள், கடைசி நேரங்கள் நெருங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சில அறிவிப்புகளை சொல்லுவதற்காக சில வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அவர்கள் சொல்கிறார்கள், கான மின் ஆகிரி வஸியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அறிவுரை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமே, ரசூலுடைய சமூகமே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இந்த சமூகத்தின் மீது இறுதி நேரத்தில் இருந்தது தொழுகையை குறித்துதான். அதனால் தான் கேட்டார்கள், ஒவ்வொரு முறையும் மயக்கடித்து விழும்போதெல்லாம், அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ். இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்து கேட்டால் நிலைமை என்ன? எந்த ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வேறுபாடாக சொன்னார்களோ அந்த ஒன்றின் நிலைமை என்ன இந்த சமூகத்தில்? எம்மிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை விடுவார்கள் என்று. யாருங்க விடுவா? யாரு விடுவா? சொல்லுங்க, அப்பதான் பதிவு மனசுல. யார் விடுவா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் மொழிந்து உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் ஃபஜ்ரை விடுவான் எங்களுடைய காலத்தில், இஷாவை விடுவான் எங்களுடைய காலத்தில். எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம். அத்துணை நபித்தோழர்களுடைய சாட்சி. இன்று தொழுகையில் நம்முடைய நிலைமை என்ன? சமூகத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கக்கூடிய ரப்புடைய தொடர்பை, ஒரு சமூகம் ரப்போடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் தொழுகை.